அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பிரபல நபர் நாம் தமிழர் கட்சி குறித்தும் சீமான் அவர்கள் குறித்தும் ஒரு தரமான தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க. அது குறித்து நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கோம். அதாவது PR சுந்தர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான். ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட் மற்றும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவர் ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அவர் இப்போ புதுசாக அரசியலும் பேச தொடங்கியிருக்காரு. அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி குறித்தும் தாவேகா குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இது நாம் தமிழர் கட்சி களத்தில் எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு பெற்று இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்டா அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக நம்ம இது மாதிரியான ஆட்கள் சொல்கிறத நம்ம உண்மையிலே உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆலோசகர்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி சார்பாக இருப்பாங்க. அந்தந்த கட்சிகள்கிட்ட கூட ஒரு சிலர் காசு வாங்கிட்டு கூட பேசுகிறாங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இவங்கள மாதிரியான ஆட்கள் கருத்து சொல்லும்போது அது நம்ம ஏற்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவர் விஜய் அவர்கள் குறித்தும் தாவேகா குறித்தும் சொல்லியிருக்கிறாரு, இளம் தலைமுறை வாக்காளர்கள் அதுபோல் மாற்றத்தை விரும்பக்கூடிய இளம் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீமான் அவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க, நாம் தமிழரை தான் தேர்ந்தெடுப்பாங்க, விஜயை விட்டுட்டு. ஏன்னா அவர் ரசிகர்களால் ஈர்க்கப்படுறது வேற, ஒரு ஃபேமஸான ஒரு ஃபெமிலியரான ஒரு முகம் இருக்கிறது வேற, முகத்தோற்றம் வேற, கொள்கைகளை உள்வாங்கி தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு தமிழ்நாட்டில் தமிழர் ஆள வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறவங்க யாருமே அரசியல் பொதுவாக இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடியவர்கள் திமுக அதிமுக, அதாவது அவருக்கு மாற்றாக வரக்கூடிய அப்படின்னா மாற்று அப்படின்னாலே அது நாம் தமிழர் தான் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேக்காவுக்கு ஏன் மக்கள் போக மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாரு. இப்போ குறிப்பாக மாற்றுங்கிறவங்க எந்த அடிப்படையில் மாற்ற தேடுவாங்கன்னா, எனக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம். ஏன்னு பார்த்தா அவர்கள் எல்லாரும் ஊழல் கட்சிகள், அவர்கள் ஊழலில் ஊறி போனவங்க, எங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு தூய்மையான ஒரு கட்சி வேணும் அப்படின்ற ஒரு பார்வையோடு இருப்பாங்க. சரி, அந்த இடத்துல தாவேகா பிடிக்குமா நிரப்புமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்லைன்னு சொல்லி PR சுந்தர் அவர்கள் சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, மாவட்ட செயலாளர் பதவி போடுறதுக்கே இங்கே லஞ்சம் கேட்குறாங்கன்ற குற்றச்சாட்டு வெளிப்படையாக ஊடகங்களில் வருது. அவங்களே சொல்கிறாங்க, அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க, தினந்தோறும் ஒரு வீடியோ. ஆமாம், வீடியோ வருது. அப்போ ஒரு கட்சி முதல்ல பிரச்சாரம் செய்து மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வரணும், அப்புறம் ஊழல் செய்யறதுங்கிறது உலக வழக்கம் நடைமுறை. ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊழல் பண்ணுறீங்கன்னா, கட்சிக்குள்ளேயே ஊழல் பண்ணுறீங்கன்னா, கட்சி பதவிக்கே ஊழல் பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் அரசு பதவிகளுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு பார்வை இப்போவே வந்துருச்சு. இடையில இன்னொரு கேள்வி என்னென்ன சந்தேகம், அதுக்குள்ளேயே இப்போ 10 லட்சம் கொடுத்து ஒரு நகர செயலாளர் பதவி வாங்குறேன்றான், 15 லட்சம் கொடுத்து ஒருத்தன் வட்ட செயலாளர் வாங்குறேன்றான், அப்போ மாவட்ட செயலாளர் கொடுக்கறதுக்கு 50 லட்சம் செலவு பண்ணுறேன்னா அந்த 50 லட்சத்தை அவன் எப்படி சம்பாதிப்பான்? நிச்சயமா அது கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே சம்பாதிக்கணும்னா அந்த தொண்டர்கள் இருந்து பணத்தை வாங்கணும். நான் ஒரு ஈவெண்ட் நடத்துறேன், தலைவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கிறேன், எல்லாரும் காசு கொடுங்க அப்படின்னு கலெக்ட் பண்ணி நாளைக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம். இல்லை ஆட்சிக்கு MLA ஆகிட்டோம், நம்ம MP ஆகிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் அடிக்கலாங்கிற ஒரு முதலீட்டு அடிப்படையில் தான் அவர்கள் அரசியல் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற கிட்டத்தட்ட அந்த தாவேக்கால இணையக்கூடிய அந்த பொறுப்பாளர்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, அதிமுக திமுக இருக்கிறவங்க நல்லா சம்பாரிச்சு மாவட்டத்தில் நல்ல பெரிய பெரிய காரில் சொகுசாக போயிட்டு வரோம், நம்மளும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு கம்பெனி மாதிரி வச்சிருக்கோம், அதை நம்ம பொறுப்பு வாங்கிட்டோம்னா நம்ம அதை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம் காசு. சரியான ஒரு வாதத்தை முன் வச்சிங்க. எப்படின்னா இப்போ இதில் என்ன விஷயம்னா, தொண்டர்கள் அப்படி இருக்காங்க அப்படின்றத தாண்டி தலைவர் விஜய் அவர்களே இதில் அப்படி தான் இருக்காருன்றதை பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, ஊழல் கட்சிகளோடு கூட்டணி இல்லை அப்படின்னு விஜய் அவர்களால் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லவே முடியாது. ஏன்னா திமுகவை எதிர்க்கும் விஜய் அவர்கள் அதிமுகவை மூர்க்கமாக எதிர்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இல்லை, பாஜகவை எதிர்க்கும் விஜய் அவர்கள் காங்கிரஸை விமர்சிக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இல்லை, அப்போ ஒரு கூட்டணி கணக்குல நீங்க திமுகவை என்ன காரணத்திற்காக எதிர்க்கிறீங்களோ அதே காரணம் அதிமுக இருக்கும்ல. நீங்களும் இப்போ மாற்றம் வரல, மக்களுக்கு நல்லது செய்ய வரல, நீங்க அரசியல் பண்ண வந்திருக்கீங்க. எப்படின்னா ஏற்கனவே நீங்க சொல்லக்கூடிய ஊழல் லஞ்சம் எல்லாம் கொடுத்து போன ஒருத்தவங்களை எப்படி அரசியல் பண்ணாங்களோ மக்களை வச்சு, அதே மாதிரி நீங்க உங்களுடைய ரசிகர்களை வச்சு அரசியல் பண்ணலான்னு வந்திருக்கீங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. இப்போ நிச்சயமானா இப்போ திமுக மேல விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன, அது ஒரு ஊழல் கட்சி, அவங்க கொள்கைகளை பின்பற்றவில்லை, அவர்கள் பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யலை, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இப்போ இதே விமர்சனம் அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ரெண்டு நீங்க ஒரே தட்டில் வச்சு பார்க்கும்போது தான் மக்கள் மத்தியில் நீங்க ஒரு மாற்றா தெரிவிங்க. இப்போ திமுகவை மட்டும் நீங்க விமர்சித்து விட்டு அதிமுகவை நீங்கள் ஓரம் கட்டுறீங்க அப்படின்னாலே நீங்க கூட்டணி கணக்கு போட்டு நீங்க அவர்கள் கூட போறீங்கன்றது வெளிப்படையா நீங்க சொல்றீங்கன்னு தான் அதுக்கு பொருள்படுது. இது எந்த அளவிற்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி நீங்க கூட்டணி போறீங்கன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா உங்களை, இவங்களும் ஒன் ஆஃப் த திராவிடியன் பார்ட்டி மாதிரி தான். ஏன்னா திராவிடம் கொள்கை சொல்லி இருக்கும்போது அப்போ கொள்கை தலைவர்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிடுறோம், அது தனி காணொலி. அப்போ திமுக அதிமுக அதன் வரிசையில் தாவேக்கா தானே வருது. ஆனா நாம் தமிழர் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் விட்டு ஒரு மாற்றாக ஓரமா நிக்கிறாங்கல்ல, தனிச்சு நிக்கிறாங்கல்ல அவர்கள். இல்ல, அவங்க நாம் தமிழரை பொறுத்தவரை கொள்கை, அதாவது தமிழ் தேசியம் என்ற
என்ற கொள்கையை முன்னிறுத்தி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் படையை அமைத்து இன்றைக்கி அந்த இளைஞர் படையை வந்து வீட்டில் இருந்து இன்றைக்கி குடும்பத்தினரை அமைத்து இன்றைக்கி வயசான பாட்டி முதற்கொண்டு எப்படியாவது ஜெயிச்சிரு ராஜா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு புரிதலை கொண்டு போய் மக்கள் மத்தியில் புகுத்திருக்கிறார் அப்படின்னா அது முழுக்க அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை மட்டும்தான் சேரும். ஏன்னா அவர் வந்து அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆயிருக்காரு. என்னப்பா பார்த்த சீமான் நல்லா பேசுகிறாருல்ல, அவர் மக்களுக்காண்டி போராடுறாருல்ல, விவசாயிகளுக்காக பேசுகிறாருல்ல, அதை மக்கள் விரும்புகிறாங்க இல்லையா, அவங்களுடைய கொள்கையில் விரும்புகிறாங்க இல்லையா. இப்போ ஒரு கேட்டகரியை பிரிக்கலாம். அவருடைய பேச்சுக்களை ரசிப்பவர்கள், பேச்சுக்களை கொள்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ரெண்டாவது வந்து அரசியலை தெளிந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தமிழ் தேசியம் என்பதை புரிதலோடு இருக்கக்கூடிய நபர்கள். அவ்வளோ ஒரு சில கேட்டகரியாக பிரிக்கலாம். அவங்களும் அவங்க விரும்பக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தான் இன்றைக்கி நம்புகிறாங்க. நிச்சயமாக. அப்போ இந்த அளவிற்கு வந்து தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் இவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது. களத்தில் வந்து ஒரு மாற்றாக நாம் தமிழர் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது தான் இந்த வாக்குகள் வந்து சீமானுக்கு போகுன்றது பொருளாதார நிபுணர் பி.ஆர். சுந்தர் அவர்களினுடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது. ஏன்னா அரசியல் பேசுவதற்கு வந்து புதிதாக களமிறங்கி இருந்தாலும் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது வேலிடான விஷயம். இந்த தாவேகா நாம் தமிழர் கம்பேரிசன்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இது நம்ம ஏன் இந்த அளவுக்கு பேச வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா வந்தவுடன் தாவேகா வந்து வந்துருட்டாங்க, இனிமேல் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள்லாம் அங்கே பாதி பிரிஞ்சு போயிடும் சொன்னாங்க. ஆமாம், அதாவது நாம் தமிழர் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து விஜயோட ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா அந்த ஹோட்டல் அங்கே கூட போயிடுவாங்க. அதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். நான் மற்ற அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நான் வட்ட செயலாளராக இருக்கேன், கிளைக்கழக செயலாளராக இருக்குன்னு சொல்லி கட்சிக்கு சம்பாதிக்க போகிறதுக்கும், என்னை பூத் கமிட்டியாக போடுங்கன்னு சொல்லி சம்பாதிக்க போகிறதுக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா அவங்க ஓட்டு காசு கொடுக்குறாங்க, வாசு கொடுக்குறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒருத்தன் போகிறான் அப்படின்னா உணர்வுபூர்வமாக ஆத்மார்த்தமாக தன்னுடைய கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு தேசிய தலைவர் அவருடைய பிரபாகரன் அவருடைய முகத்துக்காகவும் அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் வழிநடக்கிற காரணம் இன்றைக்கி எண்ணற்ற இளைஞர்கள் வந்து அவர் பின்னால் நிற்கிறாங்க. தமிழ் தேசியம் என்ற ஒரு உயர்ந்த ஒரு உணர்வோடு அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்களே ஒழிய மற்றபடி நான் கட்சிக்கு போனால் எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கணும் இது வரைக்கும் யாரும் நாம் தமிழர் கட்சியில் சொல்லி நான் கேள்விப்பட்டது. நிச்சயமாக அதுவும் இல்லை. அப்படிங்கும்போது அப்போ நாம் தமிழர் கட்சியில் பொறுப்புகள் அப்படிங்கிறது அது வந்து அதிகாரம் அப்படின்றத தாண்டி அது ஒரு கடமையாக, அது ஒரு வேலையாக தான் அது வந்து பார்க்கப்படும். நீங்கள் பெரிய பொறுப்புகளுக்கு போக உங்களுக்கு அதிகப்படியான வேலைகள் தான் வருமே தவிர உங்களுக்கு அதிகப்படியான செல்வம்லாம் வந்து குவியறதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் வந்து ஒரு மாற்றம் எடுக்கும்போது அது நாம் தமிழர் தான் அப்படிங்கிறது ட்ராக் ரெக்கார்டு கிளியராக இருக்குது. இது என்ன விஷயம்னா பல மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்த உடனே சீமானினுடைய வாக்குகள் வந்து 3 விழுக்காடுக்கு ஆயிடுச்சு, 4 விழுக்காடுக்கு ஆயிடுச்சுலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்ல விஜயும் சீமானும் ஒன்றே கிடையாதுங்கிறது ஒரு அடிப்படையிலிருந்து நம்ம பார்க்கும்போது புரியும். ஏன்னா கருத்திலே வேற. இப்போ விஜய் அவர்கள் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் திராவிடம்னு ஒன்றுன்னு சொல்றதா இருக்கட்டும், அவர் வந்து யாரையுமே நேரடியாக அட்டாக் பண்ணாம அப்படியே வந்து பூசி மொழிகி கூட்டங்களில் பேசுறதா எல்லாரும் எதிர்க்கணும்ல. ஏன் கட்சித்தீவை பற்றியும் காங்கிரஸ் பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு? ஏன் அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? பேசல. இன்னும் நீங்க என்ன ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை பத்தி சொல்றீங்க, என்னமோ மற்ற பிரச்சனை பத்தி இது மட்டும் விட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. எதை பத்தியுமே அவங்க வந்து இஷ்யூ பேஸ்டான ஒரு பாலிடிக்ஸ் வந்து அவங்க கையில் எடுக்கவே இல்லை. அப்படிங்கும்போது முழுக்க கல அரசியலேயே முழு நேர வேலையாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீமானுக்கு எப்படிங்க ஒரு போட்டியா இருப்பாருன்றதானே இப்ப கேள்வியா இருக்கு. இல்ல அவங்கள ஒரு வரையறை போட்டு வச்சிருக்காங்க. அரசியலுக்கு வரும்போதே தாவேகான் பேர் வைக்கும் போதே சில ப்ராஜெக்ட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட போகணும் சார், இந்த மாசம் இதை பண்ணணும். இப்போ கட்சிக்காரன் பேசுற பாத்தீங்களா, இன்னும் 2 மாசம் பொறுங்க ஆலோசனை, 2 மாசத்துல ஒரு பெரிய ஒரு இருக்குன்னா அது ஒரு ப்ராஜெக்ட். ஆமா, இது பொதுக்குழு கூட்டம் நடந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், மாநாடு நடந்த ஒரு ப்ராஜெக்ட், அடுத்த 2 மாசம் கழிச்சு ஒரு ப்ராஜெக்ட். போராட்டம், உண்மையான போராட்டம் என்னன்னு நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருக்காரு. போராட்டங்கள் அட்டவணை எப்படி இருக்குன்றதுக்கு நம்ம நாம் தமிழ் உதாரணமா எடுத்துக்கலாம். கடந்த மாதம் நாம் தமிழ் கட்சி போராட்டங்கள் என்ன, மீனவர்களுடைய போராட்டமா, பஞ்சமநில போராட்டம், சாதிவாரி கணக்கு, பஞ்சமேளம் மீட்பு. அப்ப இந்த மாதிரி ஒரு மாசத்துல ஒரு பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாதிரி ஒரு 2-3 இதுதான் வந்து ஷெட்யூல் போடணும். இது வந்து 10 மாதம் முன்னாடி ரெடி பண்ணுறது கிடையாது. இந்த மாதம் என்ன பிரச்சனை கையில் எடுத்து அதை ஒரு 20-30 நாளுக்கு முன்னாடி நம்ம திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள். இது மாதிரியான விஷயங்கள் தாவேக்கா எதை கையில் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரந்தூருக்கு ஒரு பயணம் போயிட்டு வந்ததை தவிர பெரிய அளவில் பிரம்மாண்ட ஏற்பாடோட மாஸ் காட்டுறதுக்கு போராட்டம் பண்ண போகல. நான் வந்துட்டேன் பாருங்க, என்னோட பார்த்துட்டீங்களா அப்படின்னு அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டார், அழகாக வந்துட்டார். இப்போ அடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல் 2 மாதம் கழிச்சு. அந்த 2 மாதம் கழிச்சு எப்படின்னா சீமான் அவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்தார் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளும் பரபரப்பாக ஏதாவது பேசுகிற மாதிரி புதுசாக ஏதாவது ஒன்று கிளறி எடுத்து அதை வச்சு அதுதான் நம்மளுடைய கொள்கைன்னு சொல்லி நம்ம அந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு இருக்காங்க. மக்களுடைய எது அத்தியாவசியமான தேவைன்னு பார்த்து இன்றைக்கி அடிப்படை தேவை அவங்களுடைய எது மறுக்கப்பட்டுச்சோ அதுக்கான போராட்டத்தை கையில் எடுக்கிறவன் தான் உண்மையான தலைவர். ஏதோ போராட்டம் பண்ணணும்னா தான் தலைவர், நம்ம ஏதோ ஒரு போராட்டம் பண்ணணும்னு கணக்குக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு கையில் எடுத்துகிட்டு போகிறது பேர் போராட்டம் கிடையாது, அது வெறும் வேஷம். நிச்சயமாக. அப்போ இந்த புரிதல் வந்து நம்மளை மாதிரி மக்களுக்கும் வந்து பெரிய அளவில் இருக்குன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்.
அவர்கள். ஏன்னா எல்லாருமே சமூக வலைதளங்கள் பயன்படுத்துகிறாங்க, காணொலிகள் பார்ப்பாங்க, செய்திகள் வந்து படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கான விழிப்புணர்வு ரொம்ப வேகமாக போய் சேரும். அப்படிங்கிறதுனால 2026 களம் அப்படிங்கிறது ஒரு 4 முனை போட்டியாக அமைந்தாலும் அதில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாதகமான போக்கு இருப்பதாகத்தான் இதுவரைக்கும் நமக்கு தெரிகிறது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அதிமுக வந்து ஏற்கனவே 2 அணிகளாக இருந்தாங்க. அந்த 2 அணிகளாக இருந்ததில் கட்சிகளுக்குள்ளே பல முரண்பாடு, இரட்டை தலைமையில் இருந்து ஒற்றை தலைமையாச்சு, ஒற்றை தலைமையிலிருந்து கட்சி ஒரு பாட்டு போயிட்டு இருந்தது. இப்போ பல குளறுபடிகளாகி பல விதமாக பிரிஞ்சு இவர் முன்னால் ஏற்கனவே இருந்தவர் அந்த அணியிலிருந்து வந்தவர், இவர் இந்த அணியிலிருந்து வந்தவர்னு சொல்லி கட்சி பொறுப்பாளர்கள் நியமிக்கிறதுக்குள்ள ஒரு சண்டை, பூத் கமிட்டி அமைக்கிறதுக்குள்ள சண்டை, அங்கங்கே நீங்கள் போய் கிளை கழகத்துலையும் நகர் கழகத்துலையும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு குளறுபடி இருக்குன்னு கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ளே அவங்க வாக்கு செலுத்துவாங்களா அவங்க வேட்பாளர்கள்ன்றது சந்தேகம் தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள் என்ன தமிழ் தேசியத்தை, நான் சொல்கிறது ஏற்கனவே கட்சியில் இருக்கிற உறுப்பினர் இருக்கான்னா அவன் வந்து அரசியல் புரிதலோடு இருப்பான். கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 25 வயதுக்கு மேலே ஒரு அதுக்குள்ளாக கூட 24 கூட இருக்கலாம். அந்த மாதிரியான இளைஞர்கள் கூட அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னா, இன்றைக்கி சீமானாருடைய எழுச்சியை பார்த்து அவர் அடுத்த கட்ட நகர்வை பார்த்து நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு நேரம் வந்துருச்சா, அப்போ நம்ம வந்து இந்த நேரம் நம்ம ஆதரிக்க வேண்டிய ஆள் வந்து நம்ம கட்சி கிடையாது, நம்மளுடைய கொள்கை தலைவரை ஆதரிக்கணும், தமிழர்களை தான் ஆதரிக்கணும், அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் எண்ணற்ற பேர் இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க கிராமங்களில். நிச்சயமா இப்போது நீங்கள் சொன்னீங்க அதிமுகவோட வாக்குகளோட நாம் தமிழர் கட்சிக்கு வர்றதற்கான சாத்தியக்கூறுகள் என்று ஏற்கனவே பெருமளவு வாக்குகள் வந்திருக்கு அப்படிங்கிறதான் நமக்கு வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகள் வந்து நமக்கு சொல்கிறது. இப்போ அவர்களே வெளியே அஃபிஷியலான நம்ம டேட்டா எடுத்து பார்த்துட்டாலும் கூட ஈரோடு கிழக்கு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியானது கிட்டத்தட்ட 15 விழுக்காடுகளுக்கு மேலே வாக்குகள் பெறாங்க, கிட்டத்தட்ட 14 விழுக்காடு நினைக்கிறேன். அப்போ இந்த அளவிற்கு வாக்குகள் நாம் தமிழருக்கு எப்படி வரும்? இப்போ அந்த களத்தில் அதிமுக போட்டியில் பாஜக போட்டியில் அப்படிங்கும்போது திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் களமாடும் பொழுது பிற கட்சிகளுடைய வாக்குகளும் நாம் தமிழ் கட்சிக்கு வர்றாங்க. அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தின நபர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2025 நடந்தது மட்டும் கிடையாது, அதற்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அனைத்திலுமே நாம் தமிழர் கட்சியானது வாக்குகள் கூடியிருக்கு. அதே சமயத்தில் அதிமுக வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இருந்த வாக்கு சதவீதம் குறையுது அப்படின்னா அந்த வாக்குகள் எங்கே போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை நாம் தமிழருக்கு தான் போகுது. ஆமாம், அப்படி போகுது. அப்படிங்கும்போது நிச்சயமா அது வந்து சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி தான் கொடுக்கல. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக திமுக மற்ற கட்சியில் எடுக்கும்போது அந்த வாங்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குகளும் அந்த கட்சி வாக்குகள் மட்டும் கிடையாது, அவங்களுடைய தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள், ஆதரவு கட்சிகள், ஆதரவு அமைப்புகள், அந்த வாக்குகள். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் எல்லாமே நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு விழக்கூடிய அவருடைய பேச்சுக்கும் கொள்கைக்கும் விழக்கூடிய ஒரே வாக்கு, தனித்துவமான வாக்கு. அதில் பல கட்சி தோழமை கட்சிகள் சேர்ந்து மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கி கூட்டு சேர்ந்து வாக்கு காரணம் கிடையாது. மொத்தமாக தமிழ் தேசியத்தை விரும்புபவர்கள், தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், சீமான் அவர்களை நம்ம ஆதரிக்கணும் நினைக்கக்கூடிய இளைஞர்களும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டும்தான் அந்த அவ்வளவு வாக்குக்கும் காரணம். அவருடைய அத்தனை கிரெடிட்ஸ் வந்து அவருக்கு மட்டும்தான், அதை கூட்டணி கட்சிகளோட சேர்த்து வாங்கலை. அவருடைய வாக்கு எல்லாமே கிட்டத்தட்ட 100% மதிப்புடையது. நிச்சயமா அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர்கள் தொடர்ச்சியாக ஏறுமுகத்தில் போக முடியுது. இப்போ நீங்கள் அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் பெரிய கூட்டணியில் இருக்கும்போது ஒரு வாக்கு இருக்கும், தனியாக நிற்கும் போது ஒரு வாக்கு மாறும். நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை தனித்தே நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கு அந்த வாக்குகள் சீராக ஏறிட்டு வருது. இன்னொன்று, யாரையும் கேட்காம யாருக்கிட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வேட்பாளர்களை போட முடியுது சீமானவர்களால். நீங்கள் கூட்டணியில் இருந்தால் தானே அந்த சீட்டை யாருக்கு கொடுக்குறது, இந்த தொகுதி யாருக்கு ஒதுக்குறதுங்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தை வரும். இங்கே அதெல்லாம் கிடையாது. நம்ம கட்சிக்கு 234 தொகுதியில் நம்மளே போட்டி போடுறோம், பாதி ஆண்கள் பாதி பெண்கள், அதுவும் இந்த முறை வந்து கிட்டத்தட்ட இளைஞர்கள் அதிகப்படியாக போடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் நாம் தமிழ் கட்சியானது பயணிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக 117 ஆண்களில் அவர்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து இளைஞர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. பெரிய அளவு ஒரு புரட்சிகரமான விஷயம் தான் வேட்பாளர்கள் பட்டியலில் இருக்க போகுது. அதை நம்ம ஏற்கனவே பாதிப்பாக தான் இருக்கும். ரெண்டாவது மற்ற கட்சியில் இன்னொரு ஒரு முக்கியமான பியூட்டி என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர் போகிறது எல்லாமே ஒரே ஆள் தான். அது தலைவர் ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் பண்ணுவார் அந்த வேலையை. ஆனால் மற்ற கட்சியில் அப்படி கிடையாது. மாவட்ட செயலாளர் பரிந்துரை, மண்டல குழு பரிந்துரை அப்படின்னு சொல்லி பரிந்துரை போட்டு பல கோடி டிரான்ஸ்ஃபர் ஆகும். நான் இத்தனை கோடி தரேன், எனக்கு இந்த சீட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சீன் அங்கே நடக்காது. நேராக அங்கேருந்து பரிந்துரைகள் வரும், வந்தவொடனே நேராக வந்து பரிசீலனை நடக்கும். நேரடி பார்வையில் அவரே பார்த்துருப்பார் பல ஆண்டுகளாக, உடனே அவர் தான் டிசைட் பண்ணுவார், எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணுறது. ஸோ அது மாதிரி இது வரைக்கும் நடந்த வேட்பாளர்கள் அறிவிப்பு எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கு. அதுபோல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக இருந்திருக்கு. அதை பார்த்து காப்பி அடித்து தான் விஜய் அவர்கள் கூட சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு வரதை கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க நெட்டிசன்கள். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 தேர்தல் களம் எப்படி அமையுது. இப்போ மாற்று அப்படின்னு வரக்கூடியவங்க தாவேக்கா இல்லாமல் நாம் தமிழரை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்களையும் நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்த்தோம். இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.